வணக்கம். பிரம்மவா, நீயே பிரம்மம், நீயே குரு. உண்மைதான், நீயே பிரம்மந்தான். நாம் தான் பிரம்மம், நாம் தான் குரு. இன்னும் ஒரு குருவை தேடும்போது குருவிடம் பத்தக்கூடிய நிலையாக உண்டாக்கணும். அந்த தீக்குச்சியிலிருந்து கற்பூரம் பற்ற வேண்டும். அந்த குருவினுடைய ஃபார் எக்ஸாம்பிள், குரு தீக்குச்சியாக இருந்து அந்த தீக்குச்சி பதத்து போயிருந்தால் கற்பூரம் பற்றாது. அதனால் இப்போ உள்ள குருமார்கள் ஒரு கமர்ஷியலான நிலையாக இருக்கிறார்கள். அதுக்குத்தான் அடியன் நம்மளுடைய நிலையில் பிரம்மம், நீயே பிரம்மம், இந்த பிரம்மத்தினுடைய நிலையில் நாம் எண்ணப்படும் போது, தியானிக்கும் போது நாமளாகவே இறை பிரம்மமாக ஆகிறோம். இறை பிரம்மமாக ஆகும்போது இன்னொரு குரு நம்மளுக்கு வேண்டியதில்லை, இன்னொரு குருவை நாம் அடைய வேண்டியதில்லை. இறைவனாகவே குருவாகிறான். அந்த இறை பிரம்மே குரு. அதாவது மேலே இருந்து ஒளி பிளம்பு இன்னொரு விழுகும்போது பற்ற வைத்து விடுகிறது. அதை ஒரு மின்னலாக காட்டு தீயாக பற்ற வைத்து விடுகிறது. அந்த காற்று தீன்றதில் அந்த வரக்கூடிய இறைப்பிரமம் தான் நம்மளுடைய குருவாக இருக்கட்டும். இந்த குருங்கிறத நேர்த்தியாக இல்லை, கமர்ஷியாக இருக்கிறது. அதன் தமிழ்நாட்டில் மேற்கே உள்ள வட்டங்களில் ஆங்காங்கே புது புது பவன், அப்புறம் பல பேரில் வைத்து குருமார்கள் இருக்கிறார்கள். ஞானம் ஒன்று சொல்லிட்டு 2 நாளில் 6000 ரூபாய் வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீந்தான் ஞானி அப்படின்னு அனுப்பிடுறாங்க. ஆனால் பக்குவப்பட்ட நிலையாக இருந்தால் அவங்க இல்லை. கமர்ஷியல் நிலையாக இருக்கும்போது இந்த நம்மளுடைய நிலையை மேலோங்கி இறை ஞானத்தை பெறுவதில்லை. அதனால் இறை ஞானம் பெறுவதற்கு நாமாகத்தான் இருந்து இறை ஞானத்தோட பிரம்மத்தோடு இணைந்து கனெக்ட் ஆகும்போது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரம்ம தீட்சை கண்டிப்பாக கிடைத்துவிடும். கற்பூரம் பற்றிவிடும். அந்த கற்பூரம் தான் கற்பூரம் நம்மளாக இருந்தாலும் அந்த இறை பிரம்மம் நம்மளுக்கு நிச்சயமாக பற்ற வைத்து ஒரு பிளம்பாக ஒரு இறை நிலையாக கைகூடும். அதுக்கு செலுத்த வேண்டியது, நம்ம எண்ணப்பட வேண்டியது இறை நாமம்,